ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி சூப்பரான அருமையான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை டிஷ் நம்ம எந்த மசாலாவும் கடையிலேருந்து வாங்கிட்டு வராமல் வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சியே நம்ம எப்படி இந்த டிஷ் அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வஞ்சர மீன் வாங்கிட்டு வாஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அந்தமாரி க்ளீன் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளோர் அது கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், வயசானவங்களாம் சாப்பிட்ணுன்னா காரம் கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லார் வீட்லேயும் சாம்பார் பவுடரை அரைச்சி வச்சுருப்போம், அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், மசாலா பிரியாமல் வரும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஸ்டேஜ் மசாலாலாம் கிடைக்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மீனெல்லாம் ஒன்று ஒன்றா அந்த பிளேட்டுக்குள்ளே போட்டு பொறுமையாக மசாலாவெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். படபடன்னு நம்ம மசாலாவை அதுக்குள்ளே தடவினோம்னா அந்த பீஸெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் பொறுமையாகவே கழுவும் போதும் பொறுமையாக கழுவணும். மசாலா தடவும் போதும் ஸ்லோவாக அதில் அப்ளை பண்ணணும். பரட்டி எடுத்தோம்னா போதும். அப்புறம் மசாலாவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் காய வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உடனேவே பொரிக்கலாம், ஒன்றும் ஆகாது. பாருங்கள், நான் வீடியோவில் பொறுமையாக எடுத்து அது மேலே அப்ளை பண்ணுறேன். நான் இந்த மாதிரி பரட்டி எல்லா மீனுக்கும் மசாலா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதேமாரியே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணோம். ஆனால் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கடையில் வாங்கிட்டு எதுவுமே சேர்க்கல. வீட்டில் இருக்கிற சாம்பார் பவுட்ரு, சில்லி பவுடர் இதை வச்சே தான் நம்ம இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம். நீங்களும் ஒரே ஒரு முறை இந்தமாரி நான் பண்ணது மாதிரியே மசாலா வீட்டில் இருக்கிற மசாலாவை மட்டும் வச்சு பண்ணுங்கள். கடையில் வாங்கி செஞ்சால் நம்மளுக்கு வயிறில் எதுவும் பிரச்சனை வரலாம், குழந்தைங்களுக்கும் செரிமான பிரச்சனை எதுனாலும் வரலாம். அதனால் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு இதேமாரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனி யாருமே கவலைப்பட மாட்டீங்க. ஐயையோ, நம்ம கடையில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கிட்டு வரலையே, எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிற பயம் வராது. ஏன்னா நம்ம வீட்டிலேயே இருக்கிற மசாலாவெல்லாம் வச்சு நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரியே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போது நம்ம ஒரு கடாயை சுட வச்சுட்டு அதில் எண்ணெய் தெளிச்சுட்டு ஃபிஷ் எல்லாம் அதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா தோசைக்கல்லில் வச்சு செய்கிறதுனால கருகி போயிடும். அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இனி நீங்கள் மசாலா கடையில் வாங்கவே வேண்டியதில்லை. இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.